அநேக ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் ஏவி விடுகிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வியாகுலங்கள் எனக்குள் இருந்தாலும் இந்த ஆயுதங்களை முறியடிக்க முடியவில்லையே. சத்ருவானவனுடைய கிரியை என் குடும்பத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே. எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் அநேக ஆயுதங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஏவி விடப்படுகிறது. சத்ருவானவன் குடும்பத்துக்குள்ளாடியே இருந்து பல பிரச்சனைகளை தூண்டி விட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்கிறார், அந்த சத்ருவின் கிரியைகளை அழித்து உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.